ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக மினிமல் இன்க்ரீடியன்ஸோடு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ வரப்போகிற ஃபெஸ்டிவல் திவாலிக்கு கூட நீங்கள் செய்யலாம். அண்ட் ஈவன் கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு டீ டைமுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த ரெசிபியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பெப்பர் காரா சேவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலை மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஸோ பெப்பரை வந்து இந்த மாதிரி நான் வந்து கோர்ஸாக நுணுக்கி வச்சுருக்கேன். அண்ட் மேக் ஷுவர் பெப்பர் கார்ன்ஸ் ஹோலாக இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா பீசஸுமே நான் வந்து உடச்சிருக்கேன். அண்ட் இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதே மார்டர் அண்ட் சிசலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். இதையும் லைட்டாக நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்தளவுக்கு பொடியாகாது, ரோஸ்ட் பண்ணாமல் பொடி பண்ண முடியாது. ஜஸ்ட்டு அந்த அரோமா வரத்துக்காக நம்ம இந்த மாதிரி லைட்டாக இடிச்சுக்கிறோம். இதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனியன் கார்லிக் சேர்க்காமல் சாப்பிட்றவங்க இந்த கார்லிக்கை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/8 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், ஏன்னா கடலை மாவில் செய்கிறோம். சில்லி பவுடர் கலருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அண்ட் இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு வந்து 3/4 டீஸ்பூன் நான் இன்றைக்கி உப்பு சேர்த்துருக்கேன், பவுடர் சால்ட் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எனக்கு தேவைப்பட்டுச்சு. மாவு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ புழிய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி முறுக்கு குழலை இந்த அச்சு எடுத்திருக்கேன். இதை ஃபில் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு ஃபஸ்ட்டு சின்ன பீஸ் ஒன்று போட்டு செக் பண்ணிக்கலாம். மேலே வரணும். இது ரொம்ப வந்து ஹீட் ஆகக்கூடாது, ஆயிலை மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து சீக்கிரமே இது செவந்து வந்துடும். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த சலசலப்பு ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் இது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் இது வெந்து வரும். நல்லா சலசலப்பு அடங்கிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் புழிஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ வந்து சின்ன சின்ன ஃபிங்கர் சைஸ்க்கு நம்ம அதை உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிறிஸ்பியாக இருக்குது, அந்த சவுண்டும் கேட்குது பாருங்கள். ஸோ நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா கூட இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ஸோடு நம்ம செய்யக்கூட ஒரு ரெசிபி. இதை நீங்கள் திவாலி ஸ்நாக்காக கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம போட்ட அந்த ஒரு கப்பு கடலை மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முறுக்கு குழாயில் 3 இடுக்கு எனக்கு வந்துச்சு. இது அந்த ஃபுல் குவான்டிட்டி இருக்குது, இந்த அளவுக்கு வரும். ஜென்ரலாக கடலை மாவு ஐட்டம்ஸ் வந்து செய்யும்போது எண்ணெய் குடிக்கும். இப்போ நான் காமிச்ச மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு எண்ணெய் வந்து அந்தளவுக்கு குடிக்கவே இல்லை, நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அண்ட் எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.